இத பாருமா, என்ன பாவம், யாரு பாவம்? இது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சரி இருங்க. ஆண் பாவம், ஏன் பெண்ணெல்லாம் பாவம் இல்லையா? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, டெல் மீ. டெஃபினட்டா பெண்கள் தான் பாவம். ஆண் பாவம் கிடையாது. இங்க பாருங்க, ஏன் அவர் பாவம் இல்லையா? அந்த அம்மா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கவ்வு அது பாவம் இல்லையா? இவ்வளவு ஏமா 7 மணி ஈவென்ட்டுக்கு 3 மணிக்கு கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 5 காபி 8 வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நான் பாவம் இல்லையா? சரி, நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? பாவம். டெஃபினட்டா நீங்க பாவம், நாங்களும் பாவம் தானே. எல்லாருமே பாவம் தான். அதாவது ஆண் பாவம் பொல்லாதது, அப்படித்தானே? இப்ப யாருக்கு பாவம்? அவங்க எல்லாம் எங்க இங்க இருக்காங்களா? வந்திருக்காங்களா? நம்ம பேச போறோமா? பேச போறோம். ஓகே, நீங்க நடுவரா? நடுவுல இருந்தா நடுவர் தான். சரி, நீங்க நடுவரா இருந்து யாரு பாவம் அப்படிங்கறத வர சொல்லுங்க, பார்க்கலாம். ஏமா மலையாளம் அறியுமோ? മലയാളം നിങ്ങൾക്കറിയാം മലയാളം? ഞാൻ അറിയാം. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி, ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்டல்ல இருக்கான். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தாமா? இல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லைன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமா பொண்ணுங்க பாவம் தாமா? எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே, சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தாக பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போகும், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல நின்று கை தட்டுங்க சார். அங்க இருந்து அங்க வருங்க, அவங்க தட்டினாங்க. நீ பாக்க, ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க, பாருங்க, பெண்கள் தான். அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க.